செஸ்ட் பிளேட்டை ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிடலாமா? உங்களுடைய பல்லு ப்ளீட்ஸை எப்படி நீங்கள் எடுத்தீங்களோ அதே மாதிரி அகைன் ஒன் டைம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் லென்த் எடுத்துக்கோங்க. ரைட் செஸ்ட் டு லெஃப்ட் செஸ்ட் வரைக்கும் பிரெத் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் சாரியை அப்படியே லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி நீங்கள் எடுத்து அந்த கைட்லைனை எடுத்தீங்களோ ஸோ அந்த லைன் படி உங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட்டு கிடச்சிரும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எடுக்க ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட் ப்ளீட் வந்து ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் அகைன் அந்த சாரியை ஃப்ரண்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 ஸ்டெப்ஸ் இருக்கிற பொசிஷன்லேயுமே நீங்கள் அந்த கைட்லைனை யூஸ் பண்ணி லைன் பை லைனாக எடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கு எதுவுமே மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா செஸ்ட் ப்ளீட் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் அதையும் கற்றுக்கோங்க.